ஓகே, உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. ஓவரால் ப்ராஃபிட் பாருங்கள் 2,57,000. ஓகேவா, ஓவராலாக நமக்கு கிட்டத்தட்ட 2,57,000 வந்து நமக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்கள் 64%. ஓகேவா, 64.84 கிட்டத்தட்ட 65ன்னு வச்சுக்கலாம் வின்னிங் பர்சன்டேஜ். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 920 ஸ்ட்ராடல் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் 920 ஸ்ட்ராடல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுவும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா 920 ஸ்ட்ராடல் அப்படிங்கிறதுல நிறைய விதம் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இல்லைனா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி டைமிங் எந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணுறீங்க இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும். ஸோ நம்ம சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருது, அதாவது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கானது, அதாவது 2020 மார்ச்லேருந்து இப்போது கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கான ரிசல்ட்டை வந்து நான் வந்து QUANTMAN அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் பேக் டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை காமிச்சிருக்கேன். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து வச்சேன், எவ்வளோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணேன். ஓகேவா, பேங்க் நிஃப்டியை நான் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ட்ரேடு தான். நான் வந்து இதுக்கு வந்து நிஃப்டியை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அதுக்கு அடுத்ததாக இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணேன். அதாவது 920 அப்போது அட் த மணியில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் சூஸ் பண்ணேன். நம்ம ஸ்ட்ராடல் அப்படின்னாலே ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவோம், ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணுவோம், அதாவது அட் த மணியில். ஓகேவா, ஒரே டயத்தில். ஸோ அது மாதிரி நம்ம செல் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக இதுக்கான ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராடலில் ஒவ்வொரு லெக்கு, அதாவது கால் ஆப்ஷனை செல் பண்ணும்போது அதை தனியாக செல் பண்ணணும், அதே போல் புட் ஆப்ஷனை தனியாக செல் பண்ணணும். பேஸ்கெட் ஆர்டர் போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு தனித்தனியாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். கால் ஆப்ஷனுக்கு ஒரு 40% ஸ்டாப் லாஸு, அதே போல் புட் ஆப்ஷனுக்கும் ஒரு 40% ஸ்டாப் லாஸு. அதே போல் இதுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40% வைக்கிறேன். எதுக்காக அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடு மூவ் ஆகுது, எதர் அப் சைடு ஆர் டவுன் சைடு, ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு பக்கத்தில் உள்ள ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். சரியா, அப்போது திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகி நமக்கு லாஸுங்கிறது பெருசாகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதில் யூஸ் பண்ணுறேன். அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 40%. ஓகேவா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத QUANTMAN அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு QUANTMAN வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். அதில் போய்ட்டு டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுங்க, தென் கிரியேட் யுவர் ஸ்ட்ராட்டஜி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பேக் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். குவான்ட் ரன் டைப்பு பேக் டெஸ்ட்டு. ஸ்டார்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எது கொடுக்குறேன் அப்படின்னா மார்ச் 2020 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு மார்ச் 11, 2020 அதுலேருந்து கொடுக்குறேன். எண்டு வந்து இப்போது கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கட்டும். இந்த ரன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 920. ஓகே, 920 ஸ்ட்ராடல்னு கொடுக்குறேன். ஓகேவா, அப்படி இருக்கட்டும். தென் குரூப் டைப் வந்து சிங்கிள் தான், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான். அதில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா நிஃப்டி. ஓகேவா, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். சார்ட் டைப் வந்து கேண்டில் ஸ்டிக் தான். தென் அகைன் இதில் தான் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். என்ட்ரி எப்போ வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா டைம் ஆஃப் த டே இஸ் ஈக்குவல் டு 920. ஓகேவா, தென் சேவ் பண்ணிக்கங்க. அதே போல் எப்போ இது எக்ஸிட் ஆக போகுது அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் டைம் ஆஃப் த டே இஸ் ஈக்குவல் டு 3:15 கொடுங்க. அதுக்கு பதிலாக 15. ஓகேவா, 24 ஹவர்ஸ் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருங்க, 15:15. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆப்ஷன் எக்ஸ்பைரி சைக்கிள் வந்து வீக்லி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் பேஸ்ட் ஆன் இது வந்து ஃபியூச்சர் பேஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸே இருக்கட்டும். ஓகேவா, அடுத்தது டிரான்சாக்ஷன் வந்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அட் த மணி ஒரு லாட்டு செல் பண்ண போகிறீங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% கொடுத்துங்க. 40% வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. தென் இன்னொரு லெக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், இதில் வந்து புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், இங்கே செல் கொடுத்துக்கிறேன். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 40 வந்து எனக்கு 40%. ஓகேவா, 40% வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு. இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஆடில் போயிட்டு நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறேன். அதாவது
இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்களேன், எவ்ரி டைம் இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ்ஸ் X% in the profit direction then move stop loss Y% in same direction. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது கீழே இறங்கிட்டு மேலே ஏறினாலோ அல்லது மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும், ஒரு பக்கம் வந்து ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிறப்போ அது வந்து எத்தனை பர்சன்டேஜில் வந்து ஸ்டாப் லாஸில் கட் ஆகணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து விழணும் அப்படிங்கிறத இங்கே அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ்ஸ் அதே தான் 40% மூவ் ஆனிச்சு அப்படின்னா அதே போல் 40% வந்து அதில் ப்ராஃபிட் இருக்கட்டும். ஓகேவா, அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 40% மூவ் ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் சப்மிட்டு இதே சேம் திங் தான் இதுலேயும் நான் கொடுக்குறேன். ஓகேவா, 40 நான் கொடுத்துக்கிறேன். அதாவது 40% மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா 40% வந்து மேலே ஏறிடும். ஓகேவா, ஓகே சப்மிட் கொடுத்துக்கிறேன். தென் இது இன்ட்ராடே தான். ஓகேவா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் இன்ட்ராடே. இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ராட்டஜி டைப் வந்து இன்ட்ராடே, டியூரேஷன் வந்து டைம் டியூரேஷன் வந்து அப்படியே இருக்கட்டும், எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம். இதில் வந்து மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் பர் டே வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஓகேவா, இதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடக்க போகுது. ஓகேவா, இப்போது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. ஓவரால் ப்ராஃபிட் பாருங்கள் 2,57,000. ஓகேவா, ஓவராலாக நமக்கு கிட்டத்தட்ட 2,57,000 வந்து நமக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி பாருங்கள் 64%. ஓகேவா, 64.84 கிட்டத்தட்ட 65ன்னு வச்சுக்கலாம் வின்னிங் பர்சன்டேஜ். வின் லாஸ் ரேஷியோ பாருங்கள் 437 ட்ரேடு வந்து வின் ஆயிருக்கு. லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 233. உங்களுக்கு ரிஸ்க் பர் ட்ரேடு வந்து 1.35. ஓகேவா, ட்ரா டவுன் வந்து 22,000. ஓகேவா, ட்ரா டவுன் தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக காமிக்குது. உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது 1386, ஆவரேஜ் லாஸ் வந்து 1495. இங்கே நீங்கள் கேட்கலாம், என்ன சார் ஆவரேஜ் லாஸை விட ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான ப்ராஃபிட் வந்து அதிக டைம், ஓகேவா, ஒவ்வொரு டைமும் ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வின் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டோட அந்த அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வின் ஸ்ட்ரிக் பாருங்கள் 11 இருக்குது, அது மாதிரி லாஸ்ட் ஸ்ட்ரிக் வந்து 5 தான். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 12,430 எடுக்கிறீங்க. அதே போல் மேக்ஸிமம் லாஸ் வந்து 13,665. ஓகேவா, ஸோ ஓவராலாக நம்ம இதில் பார்க்குறோம் நிஃப்டியில் ஹிட் ஆகிருக்கு வந்து 437 ட்ரேட் வந்து ஹிட் ஆகிருக்கு. அதாவது நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. மிஸ் ஆனது வந்து 233. ஓகேவா, இது வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6,06,012 ரூபா இருக்குது. நமக்கு லாஸுங்கிறது வந்து 3,48,000 லாஸ் வந்துருக்கு. சரியா, இதில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டியூஸ்டேல வந்து தான் நமக்கு அதிக லாஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் வந்து 97,000 வந்திருக்கு, லாஸ் வந்து 91,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து 6,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ டியூஸ்டே வந்து இதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் பெட்டராக இருக்கும். மற்றபடி வெட்னஸ்டே பாருங்கள் 1,47,000 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 70,000 தான், கிட்டத்தட்ட 77,000 ப்ராஃபிட்டு. அதே போல் தேர்ஸ்டேயில் 1,23,000 ப்ராஃபிட்டு, 46,000 தான் லாஸ் வந்திருக்கு. அதே போல் ஃப்ரைடேயில் 1,22,000 ப்ராஃபிட்டு, 69,000 தான் லாஸ். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை விட லாஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறது வந்து டியூஸ்டேயில். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் டியூஸ்டேயில் வந்து பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா, லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குது. ப்ராஃபிட்டுங்கிறது பெரிய லெவலில் மாற்றம் இருக்காது அப்படின்னாலும் டியூஸ்டேல இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு 6,000 ரூபா தான் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு மாதமும் டியூஸ்டே, ஓகேவா, ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டேல இதை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புரோக்கரேஜ் கமிஷனாவது மிச்சப்படும் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். சரியா, இது டியூஸ்டேவை தவிர மற்ற எல்லா நாட்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போல்லாம் நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. அடுத்தது இது இயர் வைஸ் ப்ராஃபிட் காமிக்குது. 2020 1,88,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, 1,17,000 லாஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70,000 ப்ராஃபிட். ஓகேவா, 2021 பாருங்கள் 2,24,000 ப்ராஃபிட் இருக்குது, 1,15,000 லாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 1,10,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஒரு 75,000 ப்ராஃபிட்டில் வந்து இப்போதைக்கு இருக்குது. சரியா? ஸோ ஓவராலாகவே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் இதில் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸோட அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான் நமக்கு லாஸாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டு ஹை ப்ராஃபிட்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஜூலை மாதம் லாஸு, 2022 ஜூலை லாஸு, அதே போல் 2022 நவம்பர் லாஸில் இருக்குது. 2020 நவம்பர் லாஸு, அக்டோபர் லாஸு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன லாஸ் தான். நவம்பரில் தான் கொஞ்சம் லாஸ் அதிகமாக இருக்குது, 7,000 லாஸ் பண்ணியிருக்கீங்க. மற்றபடி இங்கே பாருங்கள் 2021 மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா 31,000 ப்ராஃபிட். ஓகேவா? ஹை ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே போல் 2021 டிசம்பரில் 20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு மந்த்லி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ் ப்ராஃபிட் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கும். சரியா? கடைசியாக எந்தெந்த நாளெலாம் ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரிசையாக காமிக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் எந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிச்சு, எந்த மாதிரியான நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறத வரிசையாக இதில் காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ட்ராடவுன் தான். ஓகேவா? ட்ராடவுன் அப்படிங்கிறது வந்து 22,000 வருது அப்படிங்கிறப்போ எங்கே பார்த்தோம்? ஓகே, இங்கே இருக்குது. ட்ராடவுன் வந்து 22,000 இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ட்ராடவுன்னா என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ட்ராடவுன் பற்றி அந்த டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்ராடவுன் 22,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20% கிட்ட வந்துடுது நமக்கு. அப்படி இருக்கிறப்ப 20% ட்ராடவுனுங்கிறது ஓகே, சமாளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்கோ ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி ஆல்கோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பர் இயரில் வந்து எப்படியா இருந்தாலும் உங்களோட ப்ரோக்கரேஜ்லாம் போகவே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியும். சரியா? அதாவது என்ன தான் உங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட்னு கலந்து வந்தாலும், ஆனால் உங்களுக்கு நீங்கள் மந்த் வைஸ் இல்லை இயர் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டோட்டலாக 3 வருஷத்துக்கு சேர்த்து 3 வருஷம்னாலும் இப்போ நான் 2020 வந்து மார்ச்லேருந்து தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2022 இன்னும் டிசம்பர் மாதம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ 2,57,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு 50,000 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ட்ரேடு தான் இதை வந்து எடுக்க போகிறோம். ப்ரோக்கரேஜுங்கிறது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போனாலும் உங்களுக்கு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு 3 வருஷத்தில். இது வந்து நீங்கள் ஒரு லாட்டுக்கு மட்டும். ஓகேவா? நீங்கள் ஒரு லாட்டு மட்டும் இதில் பை அண்ட் செல் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, அதுவும் ஒரு லாட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டு உங்களோட கேபிட்டலை பொறுத்து நீங்கள் லாட் சைஸு கூடவோ குறைச்சி வைக்கலாம். சரியா? இந்த ட்ராடவுனை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு செட் ஆணுச்சு. ஓகே, நீங்கள் வந்து அதாவது ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருங்க அப்படிங்கிறப்ப என்னால் வந்து ட்ரேட் எல்லாம் பார்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெய்லி வந்து 9:20 ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு ஆல்கோ ட்ரேட் எடுக்கணும், 3:15 வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் போடலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தாராளமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.